நான் இப்ப வந்துருக்கு பாரு. நான் எதுவும் பண்ணல. முன்ன எப்படி இருந்தா கோட்டை குடிக்கிறது ஒரு ஊருக்கா பாட்டு வாங்கி நக்க முடியல. இந்த சாராயம் ஒரு ஆல்கஹால். நாம சாப்பிடுற ஊருக்கா அது ஒரு காரம். இந்த ஆல்கஹாலும் காரமும் உள்ள போனா அப்படியே வயிறு எரியும். கேட்டாட்டே 3 மாத்திரை சாவரம் ஒரே மாசம் செத்துருவான். சாவனா சேவ மாட்டானா? ஆமா ஆமா. உன் மண்டையில என்ன தலைவர் இருக்கிற? இந்த ஆல்கஹால் உள்ள எரியும். ஆமா. இந்த எண்ணெய் போய் கூலிங்க என்ன பண்ணும்? அது அப்படியே அமைக்கிறோம். அதுக்குதான் குடிச்சாலும் உங்க என்ன மாதிரி நிதானமா குடிக்கணும். பிளடி ஃபுல் வாயட்டடே. என்ன திட்டுறா? நான் இங்கிலீஷ் பெரிய படிப்பு. சாராய கடை இருக்கு கவலை இல்லைங்க. சாராயத்தை குடிக்க போனா மௌத்துல முடிக்காரன் கோயாளி உக்காளி போவேன். ஏன்டா திட்டுற சாராயத்தா? ஒன்னாலதான என்ன நினைக்கிறேன் பிரகாஷ். 22 வருஷம் எனக்கு எந்த கெட்ட பழப்பும் கிடையாது. 22 வருஷமும் எந்த கெட்ட பழப்பும் கிடையாது. கல்யாணம் பண்ண 2 பிள்ளைய பெத்த சந்தோஷமா இருந்தேன். புரியுதா? மாசம் 45,000 சம்பாதிக்க கொண்டு போய் பொண்டாடி கையில கொடுத்தேன். கீழே போட்டுதா மாமா பெட்ல போட்டேன். நான் பழைய சார் ஊத்தி வரைக்கும் உங்க அம்மா பன்னிக்கறி வறுத்து கொடுத்தேன். வறுத்து கொடுத்துதான் தின்னு யார மாதிரி இருக்கிறேன். ஏன் உம்மா உடம்பு தெம்பா இருந்தா ஆட்டாடி சம்பாரிச்சு போடுவான். பணம் வர வர உங்க அம்மா பாஸ்த காட்டினா வாழ்க்கையா போச்சு. சொம்பந்து புடிச்சுதான் அதை குடிச்சிருக்கலாம். மௌத்துல முழிக்காரா இவன் பண்ணன வேலை. 45,000 போன இடத்துல 30,000 போச்சு. 30,000 போன இடத்துல 15,000 போச்சு. பணம் போக போக மரியாதை குறைஞ்சு போச்சு. நான் பெட்ல படுத்து கீழே போடுங்கிறா. ஒரு நாள் போதையில போய் அம்மா வாசலை கடந்து விட்டேன். எட்டி வச்சு தடி போட்டு எப்படி கிடக்குறாங்கறா? ஒன்னே சொல்லிச்சு. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க
போயா அன்னைக்கு மாமா என்னன்னு கூப்பிட்டா மாமா அப்படின்னு கூப்பிட்டா பழைய சோறு கேட்டவனுக்கு பண்டிகை வருத்தா இன்னைக்கு என் பொழப்பு எப்படி இருக்குது என் பொண்டாட்டிய சோத்த கேட்டா உதைக்க வர்றாங்க பொழுது போய் கடனை தள்ளி கொடுத்து இந்த சாராயம் குடிக்க குடிக்க தெம்பா வரும் ரொம்ப நல்லது ஆல்கஹால் உள்ள போவ போவ செல் அடிக்கிற மாதிரி எலும்பெல்லாம் அரிச்சு விடும். இப்ப என் பொழப்பு எப்படி இருக்குது? நான் நாள் முழுதும் குடிச்சு சத்து போட்டுங்க சத்து இல்லாம நாடி நரம்பு சத்து போட்டுங்க. இந்த பாட்டை எழுதினால யாரு? இது அசத்தம்பி சொல்லிங்க எழுதின பாட்டு. நீங்க அறிவிருந்தா சாராயத்தை நிறுத்தி காட்டு. யாருல தாலி இப்பதான் பாக்குறேன். யாருல அது? இதுதான் என் மாமியார் தாலி. ஏன் தாலிதான் விட்டு வைக்கிற? போதை அவன்கிட்ட காட்டு சேரும். ஏன்டா சாண்டை குடிச்சியா குண்டா? எக்கா இருந்த கொண்டு அவள்கிட்ட விட்டுறாரு பிரகாஷ். மூணு மூட்டை வெயிட் இருக்கு. எவ்வளவு சண்டை வந்தாலும் அவள்கிட்ட நீ விட்டுறாத. போய் அடியா எவ்வளவு சண்டை வந்தாலும் வாசப்படி வெளியே அடிக்கும் ஓயலம்பா உள்ள மட்டும் போக மாட்டேன். என்ன காரணம்? அந்த தேவைய உள்ள இழுத்து போட்டு அடிச்சு போடுவான். குண்டா எங்க அம்மா ஏன் தாலிதான் விட்டு வைக்கல? எங்க அம்மா தாலி விட்டு வைக்கலையா? அம்மா ஏதா இறக்க முடிக்க பேசினா நீ தூங்கும் போது தலகாணி எடுத்து மூஞ்சில வச்சு என் சோத்த போட்டு ஐத்தி சாவ ஓடுற கரண்ட் பிடிச்சி வாயில விட்டு டாப்ப போட்டு கூத்து வந்துடுறோங்க வாயா. நீ சாக்குல செத்துட்டேன்னு. டேய் பிரகாஷ் வாடா. ஏனா எவன் ஒருத்தன் மாமியால வச்சுக்காத பொண்டாட்டி கட்டுறானோ அவன் குடும்பத்துல பூரா சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும். சொல்ற அதான் மாயகன உங்க குடும்பத்துல டெய்லி சண்டை வருதா? இவ்வளாயிரம் போதை போடுறேன்னு இவ்வளாயிரம் அடி இவ்வளவு அடிக்கிறேன். ஒரு நாளாவது அப்பா வீட்டுக்கு போனிட்டு போய் கிடைக்கிறேன். உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேமா? ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஆளு குட்டியா இருக்கிற காலு நெஞ்சிக்கிறேன். ரெண்டாவது போக முடியல. எங்க போன எங்க அம்மா தொடப்ப எடுத்து நடிக்கிறா. லட்சுமி மாரி. அதுக்கு என்ன காரணம்? என்ன கேள்றா? இங்க பாரு. மாமியா யாரு ஆளு? பாப்பா வாளு. மாமியா வாளு. மாமியால வச்சுக்கிட்டு தான் மவளை கட்டிக்கிட்டேன். இவளை நான் ஓங்கி ரெண்டு அப்பனா புனைக்கிட்டு எங்க போவா? அவங்க அம்மா வீட்டுக்கு. அவ யாரு ஆளு? வாளு. அந்த தம்பி நல்ல தம்பி தாண்டி. தேவடியா நீ தாண்டி வாய வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அவ ரெண்டு விட்டா இவன் ஓமனாப்புல வீட்டுல கிடக்குறான். மாமியால வச்சுக்காத நீ கட்டி பாரு. அந்த கட்டி திணறி அடிச்சதால அடிச்சிருப்பான். நீ அங்க போவாத. அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு உன்ட்ட வேற ஒன்றை கூட்டி விடுறேன் போடுவேன். பிளாட்பாரம் எங்க அப்பா சொல்லி பாத்துக்கிறேன். இவன் அம்மா அப்படித்தான். இவன் அப்பா அப்படித்தான். ஒப்பன் பெரிய புடிச்சியா ஒப்பனை ஊம்போன அடி. இவன் அப்பா அப்படிதான் என் ஊர்ல வந்து மாப்பிள்ள குடிப்பானா சௌரி போட்டா பொண்ணு கூட இல்லன்னா இல்லன்னு சொல்லு. மாரியா கோயில புள்ளிய கோயில ஓமனாப்புல நாங்க வாட்டர் போட்டு திரும்ப எங்க கிடக்குறோம். இவன் அப்பா என் ஊர்ல வந்து மாப்பிள்ள குடிப்பானா மாப்பிள்ள கூத்தியா வைப்பானா மாப்பிள்ள சீட் ஆடுவானா ஆற ஓம்படி ஒப்பன் கேக்குறான். ஒன்ன பெத்தவங்க கேட்கதான் செய்வாங்க. மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா குடிக்காரனா இல்ல கூத்தியாக்கலனா சீட் ஆடுவாரா 4 இடத்துல விசாரிச்சு தான் வந்து பொண்ணை கொடுப்பாங்க. கேட்கறத வழக்கம் தான் கேட்கதான் செய்வாங்க. சரி கேளு வேணாங்களே. இப்போ மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கேக்குறீங்க. நாங்க பொண்ணு வீட்டுக்காரன் வந்து உன் பிள்ளை எவன் போனா
எவனை வச்சிருந்தானு கேட்டா குடும்பம் நடக்குமா? லவ் பண்ணுதா? கண்ணால பாக்குறோம், காதால கேக்குறோம், வாயால பேசுறோம், மனமால நேசிக்கிறோம். ஓ மனாப்புல கட்டி இந்த குடும்பம் நடத்துறோமா இல்லையா? என்னடி உங்க அம்மா போடுற? எவ்வளவு போது இருந்தாலும் உங்க அம்மா கோட்டை விட்டு விட மாட்டேன். உள்ள போனா உள்ள போ கட்டுமா? உள்ள போறான்னு என்னடா குண்டா? உங்க அம்மா பம்பா பப்ளிசிட்டி ஆபீஸ் என்ன வெயிட்டு தண்டியா மாமா? பிரகசனா கூறுமுக்கு தேவடியா தேவடியாவா? என்னடா சொல்லுவான்? குண்டா தாண்டி ஏடியா வாடி பண்ண வாயை பிடிச்சி வச்சிருவான். வாடா போடனா உம்மா ஏறி அடிச்சா 7 நாள்ல புள்ள பெத்து போடுவேன். ஏம்மா அந்த தோல் செவப்பு பாருங்க, நாக்க தொங்க போட்டு புல்லட் வண்டி எடுத்துக்கிட்டு பொம்பளை பின்னாடி தெரியலாம் பாரு. உம்மா அவங்கிட்ட போய் சொல்றேன், இருக்கிற இடமும் தெரியாது, நடக்கிற தடமும் தெரியாது. அவன் ஒருத்தன் பொண்ணை பார்த்து லவ் பண்றானோ அவன் வாழ்க்கையில என்னைக்குமே முன்னுக்கு வர மாட்டான். என்ன நினைச்சுக்கிறேன்? நட்ராஜ் பொட்ட ரவுடி பாத்து சொல்லிட்டேனா?
மெட்ராஸுக்கே பேட்டை ரவுடி. ஆமா இருக்கலாம் எங்க இருக்கலாம். அண்ணன் 20 இட்லி திம்பா. அப்படி சொல்றா. மூட்டை அப்புறம் தூக்குவேன். மூட்டை அது இந்த கையில 2, இந்த கையில 2. எத்தனை கிலோ மூட்டை? என்ன மூட்டை? பஞ்சு மூட்டை. அப்புறம் வேற வச்சு பொறி மூட்டை பங்கம் 16 மூட்டை. இன்னும் ஒண்ணு எங்க அண்ணன் நரம்பு வெட்டிட்டு அது உனக்கு தெரியும். துணிஞ்சு பேசலாம். நீ துணிஞ்சு பேசலாம். நீ போனா கம்முனு. பங்கம் 16 துணிஞ்சு பேசலாம். நீ அவன் நரம்பு வெட்டிக்கிட்டா மரியாதை கொடுக்க வேண்டுமா? மரியாதை. ஆமா, யூ ரெஸ்பெக்ட் டு டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். உங்களுக்கு ஆமா. நாங்கள் அது ஒரு காலமும் நடக்காது ராசா. ஏன்னா இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சமம். உங்களை சொல்லி என்ன பண்றது? மகளிர் மன்றம் ஆரம்பிச்சான், ஆம்பளை மன்றம் தூங்கி போச்சு. என்னையா ஆம்பளைக்கு பொம்பளை சம்பளம் எவன்டி சொன்னா? ஆம்பளை தான், பொம்பளை தான். இந்த ஆம்பளை நீ என்ன தைக்கிற? பொம்பளை நீ நான் மயிர கொடுக்குற. நீ என்ன செய்யற? அனைத்து வேலை இந்த பெண்கள் நாங்களும் செய்வோம். நாங்க வண்டி ஓட்டுறோம், நாங்க வண்டி ஓட்டுவோம், நாங்க ஏறு ஓட்டுறோம், நாங்க பிளைட் ஓட்டுவோம். இங்க பாரு, ஆட்டோ ஓட்டுவோம், பைக் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், அப்புறம் ட்ரெயின் ஓட்டுவோம், பிளைட் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், ஏர் ஓட்டுவோம், மரம் ஏறுவோம், பனைமரம் ஏறுவோம். பணமரம் ஏறினாதான் தெரியும். எல்லாமே ஏறுறீங்க. சரி, நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். ஐயோ ஐயோ, இப்ப ஆம்பளைக்கு நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனா நாங்களும் ஐயப்பன் கோயிலுக்கு வருவோம். நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு பொம்பளை கொடி தூக்கிட்டு வந்தாங்க, பம்பை புடிச்சு தெரியல. வயசு 40ஆவது 16 வருஷம் கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஒரு நாளும் கன்னிமூல கணபதி கோயிலுக்கு நான் தண்ணி வந்தா பார்த்தது இல்ல. எப்ப நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு வரணும் தத்திர முடிச்ச காலை எடுத்து வச்சீங்களோ பம்பை 2 புடிங்கிச்சு. ஏ குண்டா, அது அப்படி கிடையாது. அந்த வருஷ பெண்கள் நாங்க வந்ததால மழை சந்தோஷமா, அவ்வளவு மழை அதிகமா வந்து போச்சு. சந்தோஷமா இல்ல, அக்குறும்பத்தாங்களே உள்ள அழிச்சு போய் சாப்பிட்டு வருங்கடா கோயிலுக்கு. சரி வருங்க, கோயிலுக்கு வருவோம். சரி வந்துட்டேன். ஏண்டா பிரகாஷ், ஐயப்பன் கோயிலுக்கு போனா எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? 48 நாள், ஒரு மண்டலம். பாப்பாவும் மாலை போட்டுச்சு, நானும் மாலை போட்டேன். ஒரு மண்டலம் பூஜை இருக்கணும், 48 நாளைக்கு இருக்கணும். இப்ப ஐயப்பனுக்கு என்ன பாடணும்? பஜனை சொல்லணும், சரணம் சொல்லணும், பஜனை பாடணும். இப்ப பஜனை பாடலாமா? பஜனை பண்ண என்ன பண்ணணும்? சட்டை கைட்டு. ஏன்னா எங்க வா சட்டை கழட்டு, வா சட்டை கழட்டு. பொம்பளை கைட்டு கூட. அப்ப ஓம்பறதுக்கா சொல்றேன். சரி, உன்னை மன்னிச்சு போன உட்காரு. பஜனையில நீ உட்கார, நானும் உட்கார்றேன். ஓ, நானும் உட்காரணுமா? இல்ல, விரிச்சிட்டு பாடு. உட்காரு. மண்ணா இருக்குதா? ஓ, இப்ப நாங்க உட்காரல. ஐயப்பனுக்குலாம் அழகு கிடையாது. உட்காரு. பேரல் ஒளி புளுத்துறாள் உட்காருங்களே. வாயில உட்காந்துக்கிட்டா கூட்டிட்டு போய் 4 ஆளை கூட இருக்குல உட்காரு. உட்காருங்களே. சாமி சொல்றதுக்கு ஆம்பளை புளுத்துற, பொம்பளை புளுத்துற. ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒவ்வொரு நாள் விரதம் முடிஞ்சது. ஓம் சுவாமியே சரணமையப்பா, கன்னிமூல கணபதி பகவானே, 1 அச்சங்கோயில் ஆண்டவனே, 2 ஆரியங்க ஐயாவே, 3 எருமேலி சாத்தாவே, 4 ஏகாந்த மூர்த்தியே, 5 குருவின் குருவே, 6 குருத்துப்பிள்ளை பாலகனே, 7 மஞ்ச மாதாவே, 8 மாளிகைபுர தம்மனே, 9 வில்லாளி வீரனே, 10 வீரமணி கண்ணனே, 12 பந்தக ராஜனே, 16 பம்பா வாசனே, 18 ஐங்கரன் தம்பியே, 22 ஆறுமுக சோதரனே, 24 ஆறுமுக சோதரனோட 24. ஆமா. பம்பா வாசனே 25. எத்தனை நாள் மா சரண போடு. எத்தனை நாள் ஆகுது? 25 நாள். அம்மா, என்னை நீ முதுகுல அடிக்கிற? 25 நாளைக்கு மேல ஒரு நாள் விரதம் இருந்தா கூட ஒன்னு எடுத்து கூட குடுத்தாங்க மூஞ்சி மேல. 25 நாளைக்கு மேல 25 நாளைக்கு மேல விரதம் இருந்தா கூட ஒரு நாள் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 5 நாள் வீட்டுக்கு தூரமா போனா எவன் விரதம் இருக்கிறது? யாரு விரதம் இருக்கிறது? நாங்க தான். 5 நாள் வீட்டுக்கு தூரமா போய்யா? அப்ப நாங்க வரக்கூடாதா? ஒண்ணு கூட்டாலும் குளிக்கணும், பாத்ரூம் போனாலும் குளிக்கணும். ஐயப்பனோட சரணம் தெரியுமா உனக்கு? புரியுதா? அந்த மாதிரி ஒழுங்கா மரியாதை இருந்தா தான் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியும். பிளாடி ஃபுல் ஏறாம சட்டைய. அப்ப நாங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து வரக்கூடாது. நீங்களா ஐயப்பன் கோயிலுக்கு போனா எங்க தாய்க்குள்ள எல்லாம் ஒண்ணு கூடி நாங்களா இப்ப ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம். போச்சா பொம்பளை தோல்விட்டியா?
போச்சா இந்த ஊர்ல ஓம் சக்தி மன்றம் இருக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் பாதுகாப்பு என்ன கோயிலுக்கு போறேன் இந்த ஊர்ல பெண்களுடைய மானத்தை நான் காப்பாத்துற யாரும் பாப்பாதுங்க. சரி பயப்பட ஆம்பளை வரைக்கும் நாம தான் காப்பாத்தணும். வாடி செந்தமிழ் சேராமங்கட்டியாவா ஐயப்பனை போட்டு வரலாறு எதை கேட்டாலும் நான் சொல்றேன். எனக்கு இந்த ஓம் சக்தி கோயில் வரலாறு சின்னதா மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஊரெல்லாம் ரேடியோ போட்டு இப்ப பாட்டு பண்ணாங்க. ஊரெல்லாம் ரேடியோ போட்டு பாட்டு பண்ணாங்க. செல்லாத்தா செல்ல மாரியாத்தான்னு பண்ணாங்களா? அப்ப குக்கர்ல போய் சோறாக்கறல அங்க சாமி வருது. ஐயோ குக்கர் வெடிச்சிரும். அப்படியா? சரி மெத்தையில ஏறி துணி காய போடுறேன். அந்த சாமி பாட்டு கேட்டு உனக்கு அங்க சாமி வருது. ஐயோ நான் மேல இருந்து கீழே வீந்துருவேன். சரி பைபாஸ் ரோட்ல நடந்து போய் பொருள் வாங்க போறேன். திடீர்னு அங்க உனக்கு சாமி வந்தாடுறது. லாரிக்கார வந்து ஒரே அடி அடிச்சு தூக்கிடுவான். அது எப்படி ஊரு பூரா ரேடியோ போட்டு பாட்டு பாடுறப்பெல்லாம் சாமி வரல? 60 பேர் ஏற பஸ்ல எப்படி உங்களுக்கு சாமி வருது? அத கேக்குறீங்களா? அந்த அம்மனை கண்குளிர பாக்க போறோமே. சரி சந்தோஷத்துல வேப்பங்குத்த வச்சுட்டு நாங்கள ஆடிக்கிட்டே போவோம். அம்மனை பாக்க போறது இல்ல, புருஷனை விட்டு 2 நாளைக்கு திரும்பி போறமே. அப்படி சொல்லு. அவன் என்னத சொல்றான் பாரு. எகுத்து யாரு கேள்வி கேக்குறியோ நீ எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சொல்லு தெரிஞ்சுங்க. ஏண்டா போகடா. ஏண்டா நாம எப்படி பாடுறோம்? சாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா வந்தோமப்பா எப்ப போறோம்? இது எவ்வளவு அழகா இருக்குது. இது எவ்வளவு அழகா இருக்குது. இவங்க போட்டு ஓம் ஓம் சத்தியே ஓம் ஓம் சத்தியே அம்மாவின் மருந்து கொழுந்து அம்மாவின் மருந்து கொழுந்து ஓம் சத்தியே அப்படின்னு பாட்டு பாடுறேன். நாங்க மாலை போட்டு விரதம் இருந்து முடி கட்டுறோம். அது எப்படி நீங்க முடி கட்டிவிட்டு விரதம் இருப்பீங்களா? ஆமா முடி கட்டிவிட்டு கண்ட கூட போனா பக்தி. சரி விட்டு தள்ள. நான் அதை கூட விட்டு தள்ளுறேன். ஒரே ஒரு கேள்வி கேள்வி இல்லம்மா. இந்த மாதிரி பால் கூட எடுத்துட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு நான் 2000 சம்பளத்துக்கு போனேன். ஒருத்த காலி கட்டிக்கிட்டான். நான் வந்து சூரவேசம் கட்டிட்டு கூட போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் இங்க உட்காந்துருந்த போற அக்கா தங்கச்சி மாதிரி சொல்றேன். இது எதுக்காக சொல்றேன்னா நாளைக்கு நீ மாலை போட்டு போனாலும் குணா குறிப்பு அறிஞ்சிக்கணும். ஆமா அதுக்காக சொல்றேன். பம்பக்கார பம்படிச்சான் அடிச்சான். இவ்வளவு வந்தவளுவ அண்ணா கொஞ்சம் வேகனா அடிக்கணும், நாங்க ஆடிட்டு போகணும்னா பரவாயில்ல. உன்ன மாதிரி மத இடத்துல என்ன பண்றா? என்ன மயிறு பம்படிக்கிறோம் பணம் வாங்கல சும்மா ஏசமா அடிக்கிறா வேகமாடி நாங்க ஆடணும் அப்படின்னு அவ சொன்னா. அவன் என்ன அடி அடிச்சான்னு தெரியுமா? நீங்க எல்லாம் என் அக்கா தங்கச்சியும் நான் விளக்கம் சொல்றேன். நாளைக்கு நீ பம்பக்கார அடிச்சா கூட பக்குவமா பாக்கணும். அதுக்காக பாடுறேன். அவன் எப்படி பாட்டு பண்ண தெரியுமா? இவ திட்டினோடனே உனக்கு கோவம் வந்துருச்சு. ஏ ஆயா 2 மோளை என்னம்மா அப்படின்னு அவன் அடிக்கிறான். இவன் என்ன பாடுறான்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு போடுறாங்க. ஓம் சக்தி கோயிலா? சாமி நான் குறை சொல்ல மாட்டேன். சாமி கும்பிடுற விதத்தை தான் குறை சொல்லுவேன். ஐயா என் பொண்டாட்டி பிள்ளையும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. குருசாமியா? ஆமா குருசத்தி என் பொண்டாட்டியா. அது குருசத்தி எப்படி ஆனா தெரியுமா? எப்படி குருசாமி வச்சுக்கிட்டு அதனால குருசத்தி ஆயிட்டா. ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயா பல்ல காட்டினீங்கன்னா அந்த குருசாமி யாருன்னு கேட்டீங்களா? யாரு? நான் தான் குருசாமி. அப்ப தப்பு இல்ல. நீ குருசாமியா? அப்ப குருசாமி பொண்டாடி குருசத்தி இல்லாத மாதிரி சத்தியா? நல்ல புத்திவான். சொல்லுமா. ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை அம்பளதான் பொம்பளதான். உங்கள்ட்ட கேஸ் நாங்க மிச்சம் எடுக்க முடியுமா? ஆணுக்கு பெண் என்னைக்கு சமம். ஆமாங்க ஐயா. அது ஒரு காலமும் முடியாது. அது பகட்டும். இது என்ன சபை? லட்சுமி லட்சுமி புரிஞ்சு சபை. ஆமா எனக்கு வந்த போது நான் யார்? அந்த நாட்டை சேர்ந்தவள். யாருக்கும்
மாவட்டத்தை ஆண்டக்கூடிய இடுமன் வழியாகிய என்ன பேரோ கமலக்கண்ணி இடும்பி என்கின்ற கமலக்கண்ணி. ஆமா நான் ஏழை மாவட்டம் தெரியுமா? யாரம்மா மாலை விட்ட பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் ஒருவருக்கு பிந்தி 3 பேத்துக்கு முந்தி அவர்தான். சரி சொல்லுங்க அவர் பேர். அவர்தான் ஏன் கட்டண புருஷன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல மாட்டேன். என்ன அவரு உன் பாட்டு சொல்லுவா? கொஞ்சம் மன்னிக்கணும். அவரு சொல்லாது. சட்டி போடவில்லை. என் கதையை கேட்டா காலையில வாசம்பளத்துல நீ 2 சட்டி எடுத்து கொடுப்பேன். என்னடா அப்படி உனக்கு சோக கதை பிரகாஷா? எனக்கு என் பொண்டாட்டி என்னடா ஒரு சட்டி கதை சொல்றாரு அவரு? இல்லம்மா, எனக்கு என் பொண்டாட்டி இருக்கிறது ஒரே சட்டி. 25 நாள் நான் போட்டுக்குவேன், 5 நாள் அவ போட்டுக்குவான். 5 நாள் மட்டும் அவ போட்டுக்குவான். இன்னைக்கு அவ வீட்டம். நான் சம்பாதிக்கிற காசு குவாட்டருக்கு கோழி பிரியாணிக்கு சீட் எடுத்து சரியா போடுது. அதனால சட்டி வாங்க பண்ணல. ஹீமன் மகாராஜர். ஆமா, அந்தவருக்கு தேவியாகிய என்ன பேரோ? சரி, எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். அப்படி இருக்க அண்ணன் ஒரு மணி கட்டளை சென்று பார்த்துட்டு வா. ஆறாவது முன்னாடியே ஓயாளி பொண்டாடி ஆறாவது முன்னாடி தெரியாது. அங்க வெளிச்சம் தெரியாது. மகாராஜா தேவையான கமலக்கடி வந்திருக்காங்க. வந்தாலும் வர சொல்லு. மன்னன் எதிர்பார்க்கிறேன். மங்களோட தேவி என்னுடைய பாதார வந்ததை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடினா என் என்றும் என்னோடு இணைந்து சுகமாக வாழ்க்கலாம். உங்கள் சித்தனுடைய பாக்கியம். இன்னொரு சங்கதி கேட்கலாமா? வாங்க. என்ன காரணம் தானே அடி அண்ணன் அழைத்தாரோடி அறுவல் தேவி அதற்காக சொல்ல வேண்டும். கமலக்கண்ணி, என்னுடைய அண்ணா வாங்கிய தர்மபுத்திர மகாராஜன் தம்பி ஆகிய விமஜன் ஓடி ஓடி வரும்படி கட்டளை. அதற்காக நான் சென்று வருகிறேன். நீங்க போயிட்டு வாங்க. உள்ள நல்லா இருக்கு. நான் பாத்துக்கிறேன்.
இவனாக வந்திருப்பான். அடியால் பாஞ்சாடி அரேக கோடி வந்த என்னுடைய பாதாள வந்தத்தை ஆதாரமாக கேட்டு கொண்டு வருகிறார். என்று சுகமாக வாழ்க்கிறார். மகிழ்ச்சி சுவாமி. இன்றைய தினத்தில் அத்தனை பேர்களை வணங்குகிறேன். மாமாவாகிய கோபாலக்கண்ணன் இளைமை முதல் இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் கண்ணியமை போல் காத்துகிறார். அவரை இழைத்து சூழாகத்தான் அனுப்ப வேண்டும். அதற்காக தான் நாராயணமூர்த்தி அழைக்க நாராயணன்